வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஹலோ கைஸ், எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டே 103க்கான எபிசோடு தான். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சட்டுன்னு போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓப்பன் பண்ணா காலையிலேயே காஃபி பற்றின பாட்டை போட்டுட்டு டாடா காஃபி பிராண்டுக்கு ப்ரமோஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன பிக் பாஸ் 3 நாள்ல எவ்வளோ கல்லா கட்ட முடியுமோ அவ்வளோ கல்லா கட்டிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ராத்திரி பூரா நம்ம கூட தானே இருந்தான், அதுக்குள்ள இந்த நியூஸ் எப்படி வெளியே போச்சு? நெக்ஸ்ட் டே நம்ம விஜயோட என்ட்ரி. எல்லா பொண்ணுங்களும் நிக்சன்னு நினச்சிட்டு கூச்சி போய் பார்த்தா விஜய் ரவீனாக்கெல்லாம் செம்ம அப்செட்பா. நம்ம ஹேமா ஆண்டி ஹெவியா ரெக்கமெண்ட் பண்ணி அமைச்சிருப்பாங்க போல நிக்சன்ட்ட போய் பேசுன்னு சொல்லிட்டு. பாண்டி ஆண்டி, எங்க டாமி ஃபேமிலி ஆளுங்க தவிர யார்கிட்டயும் பழகினதே இல்ல. முன்வாசல் வழியா நம்ம வெள்ளராஜா வர, கொல்ல பக்கத்து வழியா நம்ம கருப்பு ராஜா வந்தாரு. ஐயோ, கலர் டிஸ்கிரிமினேஷன் சொல்லிடுவாங்களே. நான் சட்டையை வச்சு சொன்னப்பா, நீங்க ஏதாவது தப்பா போர்ட்ரேட் பண்ணிடாதீங்க. அப்படித்தான்டா பேசுவேன், கேளு. உனக்கு இது வேணும்னா நீ அங்கே போய் நம்ம விஜய் தம்பி வந்த உடனேவே அந்த ஸ்ட்ராட்டஜி டாஸ்க்ல பேசினதுக்கெல்லாம் சாரி அப்படின்னு சொல்லி மணியை கூப்பிட்டு பேசிட்டு இருந்தாரு. நம்ம வினுசா நிக்சனை வச்சு செஞ்சுட்டாங்க தான் சொல்லணும். பதறான், என்ன பேசுறதுன்னே தெரியல. அந்த பிள்ளைய எக்ஸ்பிளைன் பண்ண விடாம சாரி திரும்பி கேட்டுக்கிட்டு இருந்தான். சொல்ல முடியாது, அவன் கடையில வேலை பார்க்குற லேபர். அவனை பத்தி நான் எதுக்கு உங்களை சொல்ல சப்போர்ட் கொடுத்து. நேத்திக்கு 24/7ல பூர்ணிமாவை ஃபேக் ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லி சரியான அடி கொடுத்துட்டா. இன்னைக்கு நிக்சன் பக்கம் திரும்பி இருக்காங்க நம்ம வினுசா. பயலுக்கு மரண அடி அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் நீங்க பண்றதெல்லாம் எனக்கு ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கு கேமரா முன்னாடி அப்படின்னு திரும்பியும் வாய விட அந்த பிள்ளை சொல்லுது, இல்ல நீ பண்ணது தப்பு, அதை எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அதுக்கு வேற நீ மலுப்புற, நீ பிளாஸ்மா முன்னாடி சொன்னதெல்லாம் கேவலமா இருந்தது அப்படின்னு சொல்லி நல்லா கேட்டு விட்டுருச்சு. கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். ஓகே, உனக்குலாம் எதுக்குடா ரெஸ்பெக்ட்? பொறம்போக்கு. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா சரிப்போ அப்படின்னு சொல்லி வினுசா மன்னிச்சு கை கொடுத்து சமாதானம் ஆயிட்டாங்க. இருந்தாலும் ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னது ஒரு மாதிரி இருந்திருக்கும் போல. திருப்பி கூப்பிட்டு அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. நீ என்னை பத்தி பேசினது உனக்கு மட்டும் தப்பா இல்ல, இப்போ உனக்கு சப்போர்ட் பண்றவங்க எல்லாம் என்னை பார்க்கும்போது அதே மாதிரிதான் தோடுதுன்னு சொல்றாங்க, அதனாலதான் நான் இப்படி கேட்டேன் அப்படின்னு சொன்னாரு. திருப்பியுமே கேமரா முன்னாடி ஒரு தடவை நம்ம நிக்சன் மன்னிப்பு கேட்டாப்புல. இது எப்படி இருக்கு தெரியுமா, எனக்கு யாரும் நீதி வாங்கி தர வேணாம், நானே வாங்கிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கமலையா, நான் உங்களை சொல்லவே இல்லை. சாட்டையும் நான் இந்த இடத்துல வைக்க வேண்டிய. சரி, அதை விட்டுருங்க. நாங்கள் வேணாம் போதும். பார்த்தவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் நெக்ஸ்ட் மாயாவோட ஏவி போட்டாங்க. இந்த அம்மா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்ல, அதான் நான் இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் கூப்பிட்டாரு. இவங்க 103 நாள்ல பண்ண நல்ல விஷயத்த மட்டுமே கட் பண்ணி போட்டா இவ்வளவுதான் வரும்னு நினைக்கிறேன். இவங்க பின்னாடி பேசினது, எல்லாரையும் டார்கெட் பண்ணது, சண்டை போட்டது, கத்துனது, ரூல் பிரேக் பண்ணது எதுவுமே வீடியோல வரல. பூர்ணிமாவோட சுத்துனது மட்டும்தான் இதுல இருந்தது. இதெல்லாம் பத்தாதுன்னு நம்ம பிக் பாஸ் இவங்க ஏதோ மதர் தெரசா கணக்கா புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. பட் அந்த ஏவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுப்பா. அடுத்து ரைஸ் ஆஃப் ஆயிரத்தில் ஒருவன் சாங் போட்டாங்க. யாரோ கொடூரமானவங்க தான் வர போறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. வேற யாரும் இல்ல, நம்ம விச்சு மம்மி தான். மச்சி இவன்டா. ஆமாடா, எவன்டா? கூல் சுரேஷ் அண்ணாலாம் தெரிச்சு ஓடிட்டாரு. ஓடி போயிட்டு கேமராவை எடுத்துட்டு வந்துட்டு இவங்க பர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு வரும்போதே குத்தி விட்டாரு. அந்த அம்மாவும் சும்மா இல்ல, நீங்க வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு பதிலுக்கு ப்ரூட்டலா கேட்டு விட்டாங்க. வெளியே போனாலும் நம்ம மம்மி அதே பேகேஜோட தான் திரும்பி வந்திருக்காங்க. மணியை வந்து கண்டுக்கமே இல்லாம அவாய்ட் பண்ணது, தினேஷ்ட போய் உரண்ட இழுத்தது, விஷ்ணுவை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா அவரை கூப்பிட்டு வணக்கம் உங்ககிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் என்னன்னு சொல்றதுன்னே தெரியல. நம்ம ஜோவிகா மாதிரியே இவங்களும் மாயாட்ட அர்ச்சனாவை பத்தி ஏத்தி விட்டுட்டு இருந்தாங்க. அவ உன்னை நல்லா யூஸ் பண்றா, நல்லா ஆள் செல்ப் பண்ணிட்டு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஒரு காலத்துல மாயா மத்தவங்களெல்லாம் வச்சு என்ன பண்ணாங்களோ, அதாவது ஏத்தி விட்டு வேடிக்கை பார்த்தாங்களோ, இப்ப எல்லாரும் திருப்பி அதை மாயாக்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் திருப்பி கொடுக்க வேண்டிய தண்டனை. நம்ம விஷ்ணுலாம் மண்டேக்கு அப்புறம் நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி தனியா புலம்பிக்கிட்டு இருந்தாரு. இதுக்கப்புறமா அர்ச்சனாட்ட போய் நான் உன்னை பார்த்தேன், நீ ரொம்ப அழுதுட்டே இருந்த போல, நான் இருந்தா விட்டுருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எப்பா என்ன நடிப்புடா சாமி, இப்போதானே மாயாட்ட அந்த பிள்ளைய பத்தி தப்பா பேசிட்டு இருந்தீங்க, உடனே இங்க எப்படி மாத்தி பேச முடியுது மம்மி. நெக்ஸ்ட் நான் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். விஷ்ணுவோட ஏவி போட்டுட்டு இருந்தாங்க. செம்ம சூப்பரா இருந்ததுப்பா. காதல், கோவம், புலம்பல், சண்டை, வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருந்தது. பிக் பாஸ் விஷ்ணுவை அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், சூப்பரா இருந்தது. ஏவியை பார்த்துட்டு நான்லாம் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. அதுக்கு இதுதான் பதில். அட்லீஸ்ட் என்னை நம்பி இங்க உள்ள அமிச்சவங்களை தலகுனியாத அளவுக்கு நான் நடந்துக்கிட்டேன், ரொம்ப நன்றி பிக் பாஸ் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு கிளம்பினாரு. ஆக்டிவிட்டி ஏரியா வாசல்லையே நம்ம ராஜமாதா உட்காந்துக்கிட்டு தினேஷையும் விஷ்ணுவையும் கழுவி ஊத்திக்கிட்டு இருந்தாங்க. தினேஷ் ஆக்டிவிட்டி ரூம்ல இருந்து வெளில வரதை பார்த்துட்டு அர்ச்சனா குடுகுடுன்னு ஓட அர்ச்சனாவையும் சேர்த்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க.
அது ஒன்றும் இல்லை, அசிடிட்டி. ஈனோ கொடுங்க மம்மி, சரியா போயிடும். நம்ம விஷ்ணு, அர்ச்சனா, தினேஷ், மணி நீங்கள் 3 பேரில் ஒருத்தவங்க வின் பண்ணா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த கேங்லாம் வரவே கூடாது, நான்லாம் பட்டாசு வெடிச்சு கொண்டாடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. கூட எத்தனை பேர் வரேன்னு கேளுங்க. இவங்க கிட்டலாம் பேசி முடிச்சுட்டு பூர்ணிமாவை கூப்பிட்டு, என் ஏவியில் பாதி நீங்கள் தாங்க இருக்கீங்க, ரொம்ப நல்லா இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்பன்னு பார்த்து நம்ம மாயா பூர்ணிமாவை கூப்பிட்டு என்ன காலில் வந்து மன்னிப்பு கேட்டானா அப்படின்னு கேட்க விஷ்ணு ஹெட் ஆயிட்டாப்ல. இதை பற்றி தினேஷ் பூர்ணிமா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் 2 நாள் தான் இருக்கு, போகிறோம், எதுக்கு இப்படிலாம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி. பூர்ணிமாவும் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி மண்டையாட்டிட்டு இருந்தாங்க. அப்போ தான் வந்தார் நம்ம அருண் ராஜா காமராஜ். லேபிள் சீரீஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வந்திருந்தாரு. நாங்கள் வந்து ஜெயிலில் இந்த சீரீஸ் எடுத்தோம், அங்கே கூட எங்களுக்கு இவ்வளோ பயமா இல்லை, ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே வரதுக்கு எனக்கு அவ்வளோ பயமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேய் பங்களா ரேஞ்சுக்கு பிக் பாஸ் வீட்டை சொல்லிட்டு இருந்தாரு. இவனை நம்பி உள்ள வரணும், திரும்பி வருவோமா? இங்க வாரி இப்பயே கை நடக்கிறது. எல்லாரையும் உட்கார வச்சு உங்கள் லைஃப்பில் லேபிள் எங்கேயாவது நீங்கள் செய்யப்பட்டிருக்கீங்களா, கலரை வச்சோ இல்லை நீங்கள் இருந்த இடத்த வச்சோ அப்படின்னு சொல்லி அதை பற்றி ஷேர் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாரு. நம்ம அர்ச்சனா, நான் ஃபஸ்ட்டு சீரீஸில் நெகட்டிவ் ரோல் பண்ணேன், அதுக்கப்புறமா வரதுமே எனக்கு அப்படி தான் வந்தது, நான் சினிமாவில் போனால் கூட எனக்கு நெகட்டிவ் ரோல் தான் கிடைக்குது, அதை மாற்றிட்டு ஹீரோயினாக பண்ணணும் அப்படிங்கிறதான் என் ஆசை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நிக்சன் வந்துட்டு, நான் பேசுகிற ஸ்லாங்கை வச்சுட்டு என்ன நார்த் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லி லேபிள் பண்ணுறாங்க, ஆனால் நான் வந்து ஈஸ்ட் மெட்ராஸ், இதுக்காகவே நான் தமிழில் பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். விச்சுமம்மி இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே ஐட்டம் டான்சர்ஸ் ஆக்ட்ரஸஸ்னாலே ஒரு லேபிள் பண்ணுவாங்க, பொண்ணுங்கன்னா தனியாக ஆக்ட்ரஸஸ்னா தனின்னு பிரித்து வச்சுருப்பாங்க, எங்களுக்கெல்லாம் ஃபேமிலியை செட் ஆகாது, பணத்துக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி லேபிள் பண்ணுவாங்க, அதை மாற்றணுங்கிறதுக்காக தான் நான் பிக் பாஸ்க்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு இந்த சீரீஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ட்ரெய்லர் போட்டு காமிச்சிட்டு கன்ஃபர்ஸ் ரூமுக்கு போய் பிக் பாஸ்ட்டை பேசிட்டு அப்படியே டாட்டா சொல்லாமல் போயிட்டாரு. இந்த ரவினா பிள்ளைய பார்த்தா நிக்சன் கிட்ட மணியை பற்றி புலம்பிக்கிட்டு இருந்தது. நான் வந்து அவனுக்காக தான் விளாண்டேன், அவனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் என் கேம் இருந்தது. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா பார்த்தா எல்லாரும் என்ன வந்து குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அவன் கேமை கெடுக்கிறதே நான் தான் சொல்லிட்டு, நான் தான் முட்டாள் அப்படிங்கிற மாதிரி கண்ணாப்பின்னான்னு பேச ஆரம்பிச்சிருச்சு. ஏமா இன்னும் 2 நாள் தான் இருக்குது, உங்கள் பஞ்சாயத்தை வெளில போய் பேசிக்கலாம், அட்லீஸ்ட் மணிக்கிட்டையாவது பேசலாம், அதை விட்டுட்டு நிக்சன்கிட்ட போய் சொல்லிருக்கியே அப்படிங்கிற மாதிரி இருந்தது எனக்கு. இதுக்கப்புறமா மணிக்கிட்ட போயிட்டு ஏன் என்னை அவாய்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் அவாய்ட்லாம் பண்ணலை, எனக்கு கொஞ்சம் மண்டி சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன் அதை என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு, இல்லை உனக்கு தெரியும் என்ன பிரச்சனை அப்படின்னா, மாயா நடந்துக்கிட்டது பேசுறது எல்லாமே எனக்கு ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கு, என்னால் ஜாலியாக இருக்க முடியல, 2 நாள் தான் இருக்கு, அதனால நம்ம வெளில போய் பேசிக்கலாம், நானும் உங்ககிட்ட நிறையா பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி நானும் பேசணும் இப்போ பேச முடியாது, நானும் பேசணும் இப்போ பேச முடியாதுன்னு பேசிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த பிக் பாஸ் இதை அதோட கட் பண்ணி விட்டாங்க. அடுத்தது இசைமலையில் நனைய நீங்கள் தயாரா அப்படிங்கிற மாதிரி ஆர்கெஸ்ட்ரா வச்சுருந்தாங்க. நம்ம விஜய் டிவி ட்ரூப் தான் வந்து இங்கே வாசிச்சுட்டு இருந்தாங்க. நம்ம கார்த்திக், சாரிப்பா கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டேன். என்ன இது? நம்ம பிக் பாஸ் வந்துட்டு நீங்க எல்லாரும் ஒண்ணா இருக்கக்கூடிய கடைசி நாள் இதுதான், நல்லா என்ஜாய் பண்ணுங்க, அடிச்சுக்காம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. எல்லாரும் ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அர்ச்சனா போய் ஒரு பாட்டெல்லாம் பாடினாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அர்ச்சனாவோட ஏவி போட்டாங்க. செம்ம கொடூரமா இருந்தது. மாயா அண்ட் கோ சொல்ற மாதிரி இவங்க ஏதோ அழுதுகிட்டே சண்டை போட்டுட்டே இருந்த மாதிரி தான் அதை கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. நம்ம பசங்க வெளியில கூட இதோட நல்ல ஏவி கிரியேட் பண்ணியிருப்பாங்க போல. அதுக்கும் அந்த பிள்ளை புரிஞ்சுக்காம தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தது பிக் பாஸ்க்கு. அடுத்ததா மணிக்கு வந்து ஏவி போட்டு காமிச்சாங்க. நல்லா ஜிவிஎம் படம் மாதிரி இருந்தது. பட் நாட் அப் டு த மார்க், ரொம்ப சுமாரா இருந்தது. நம்ம பிக் பாஸ் எல்லாருக்கும் சொல்ற மாதிரி சொல்லணுமேனு ஒரு 4 வார்த்தை சொல்லிட்டு மணியை 2 டான்ஸ் ஆடிட்டு போக சொன்னாங்க. அவரும் 2 குத்து குத்திட்டு கிளம்பிட்டாரு. அவ்வளோதான் இன்னைக்கான பிக் பாஸ் எபிசோட். இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. அவ்வளோதான், பிக் பாஸே முடியும் போது. நாளைக்கு இந்நேரம்லாம் யார் வின்னர் அப்படின்னே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் யார் அந்த டாப் 3 கண்டஸ்டன்ஸாக வருவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, டாடா, பை பை.